ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹுக்கு அவ்வளவு துணையாக இருந்தார்கள், அவ்வளவு உதவி செய்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் பயந்து வந்தாங்க. எங்கேருந்து? ஹிரா குகையிலேருந்து வராங்க. முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரில் பார்க்குறாங்க. 600 ரக்கைகள். அவர்களுக்கு தெரியாது, முதல் முறையாக வஹி இறங்குது. இது வானவரா அல்லது வேற யாரா? பயந்து ஓடி வராங்க. தன்னுடைய வீட்டில் வந்து சொல்கிறாங்க, தஸ்ஸிரூனி தஸ்ஸிரூனி ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என் மீது போர்வை போட்டுக் கொள்ளுங்கள், என் மீது போர்வை போட்டுங்க, பயமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அரவணைக்கிறாங்க, கேட்குறாங்க, பேசுகிறாங்க. என்ன நடந்தது, என்ன சம்பவம், எதுக்காக, எதுக்கு பதறீங்க, என்ன எதுக்கு பயம்? ரசூலுல்லாஹ் அவர்கள் எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன அந்த சில வார்த்தைகளை நீங்கள் படிக்கணும். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய சையான ஹதீஸ். இந்த வார்த்தைகள் படித்தவுடன் நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும். எப்படி ஒரு பெண்மணியாக இவ்வளவு தைரியமாக பேச முடியும்? ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு தைரியம் கொடுத்த அந்த பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வல்லாஹு லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், ஒருபோதும் உங்களை அழிக்க மாட்டான். நீங்கள் விதவைக்கு உதவி செய்கிறீர்கள், அனாதையை ஆதரிக்கிறீர்கள், நீங்கள் கஷ்டப்படுவர்களுடைய கஷ்டத்தை இலகுவாக்குறீர்கள், இந்த மாதிரி பல நன்மைகள் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட நல்ல மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் இருக்காரு, அவர் இது சம்மந்தமாக நிறைய படிச்சிருக்காரு, அவர்கிட்ட போவோம்னு உதவி செஞ்சு கூட்டிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு ஆதரவாக இருந்து கூட இருந்து பேசக்கூடியவராக நாங்கள் இருக்க வேண்டும்.